அச்சத்தால் உச்சத்தை தொட முடியும்னு நம்புறீங்களா? நம்புங்க. அச்சம்தான் உச்சத்தை தொட வைக்கும். ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஏன் நமக்கு ஃபியர் வருது, அச்சம் வருது? ஏன்னா அந்த விஷயம் நம்மளை நேரடியாக பாதிக்குது. ஒரு விஷயம் நேரடியாக பாதிக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். அதுக்காக தான் பயமும் படுறோம். அந்த அச்சம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கான புரிதல் வருது. அந்த வேலைக்கான புரிதல் வருது. புரிதல் வருதுன்னா அந்த வேலை சரியாக முடியும். அந்த அச்சம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு புரிஞ்சிருச்சு, செஞ்சுடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் மன அழுத்தம் என்ன சொல்லுதுன்னா, உன்னால் முடியுமா? அதுதான் நம்மளோட சோம்பேறித்தனம். நம்ம சோம்பேறித்தனம் தான் தடுக்கும். அச்சம் உச்சத்தை கூப்பிட்டு போகும். உச்சத்தை தொடுங்க. அச்சம் வந்துச்சுன்னா வந்திருக்கும் நிறையா பேருக்கு. ஈஸியாக தொடரலாம். தொடுங்க.